ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஃப்தாருக்கு எப்போவுமே டீப்பாக ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம் அதிகமாக எடுத்துக்காமல் இந்த மாதிரி பீஃப் பாஸ்தா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு 6 தக்காளியை தண்ணியில் வேக வச்சுருக்கேன். அது வேகட்டும். இன்னொரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 250 கிராம் அளவுக்கு மின்ஸ் பண்ண பீஃப் எடுத்துக்கிறேன். இதை நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி பீஃப் நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு வெந்து ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வேக வச்ச தக்காளியை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி விடணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப்பும் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தக்காளி வேக வச்ச தண்ணி, உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா கரைஞ்சி சாஸ் மாதிரி வரணும், அது வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ கொஞ்சமாக கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக மிக்சட் ஹர்ப்ஸ் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்ம சாஸியாக வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வேக வச்ச மக்ரூனி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேப்சிகம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ டேஸ்டியான பீஃப் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.